ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு பில்லியனர் பாத். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இண்டிசஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேற்று ட்ரா பண்ணிடுறது எப்படி வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். ஸோ 15 மினிட்ஸில் வந்து சோச்சு நம்ம வந்து இங்கே ட்ரா பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இங்கே 1 மினிட் லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து சோச்சு வந்து இங்கே வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து நம்ம வரைஞ்ச இந்த சோச்சில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து ஹையர் போயிருக்கு. ஸோ இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா 25,400 அரௌண்ட் 400லேருந்து 390லேருந்து மார்க்கெட் வந்து 25,480 வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் தான் வந்து லிக்விடிட்டி ஸ்வாப் பண்ணிவிட்டு மேலேருந்து ஃபால் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம அனலைஸ் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து 1 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் இதுதான் வந்து நம்மளோட டிஜிட்டல் பிஓஐ ஈவன் அங்கேயுமே பட்டு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கீழேன்னு பார்த்தோம்னா இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து மார்க்கெட் வந்து மிடிகேட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எங்கேயுமே வந்து இம்பேலன்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் நம்ம வந்து மார்னிங் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஸோ கேப் அப் இல்லை கேப் டவுன் ஆகுறத பொறுத்து நம்ம வந்து போகும் மார்க்கெட்டு. ஸோ இன்கேஸ் கேப் டவுன் இங்கே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இங்கே இருக்க ஃபார்ம் ஆயிருக்க இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இங்கே வந்து அன்மெடிக்கேட்டடாக இருக்கிற ஃபர்ஸ்ட் பிஓஐ வந்து டிஜிட்டல் பிஓஐ வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பிஓஐ அப்படின்னு பார்த்தோம்னா அன்மெடிக்கேட்டட்னு எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே கண்டினியூஸாக மெடிக்கேட் ஆயிருக்கு. ஸோ அன்மெடிக்கேட்டட் பிஓஐ எங்கே இருக்குன்னு பார்க்கலான்னா மெடிக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இம்பேலன்ஸ் இருக்கு. அடுத்து எல்லா கண்டிலுமே வந்து மெடிக்கேட் ஆயிருக்கா? இல்லை, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஹியர் ஸோ இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் வந்து டச் பண்ணிட்டு போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே ரிஜெக்ஷன் விழுந்து ஒரு கன்ஃபர்மேஷன் க்ளோசர் வந்து அந்த கேண்டில் கீழே வந்து ஒரு க்ளோசர் கொடுக்கும்போது நம்ம வந்து என்ட்ரு ஆகலாம். ஓகே, ஸோ இன்டியூஸ்மெண்ட் இங்கேயும் இல்லை இந்த ரெண்டு ஏரியாவிலையும் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இங்கே எதுவும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரீம் பிஓஐ இயர் இங்கே, அதாவது நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே எல்லாமே வந்து அன்மெடிக்கேட்டட் பிஓஐஸ், அதாவது இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து இங்கே நிறையா இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப பியரிஸில் ஹையாக இருந்துச்சுன்னா ஸோ இங்கே ஷார்ட்டாக வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் நிஃப்டி. ஸோ ஹியர் பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்மளோட டார்கெட் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம் இங்கே வர வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம என்ன அனலைஸ் பண்ணிடலாம் நேற்று. ஓகே, ஸோ நம்ம என்ன லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம்னா 52,000 கீழே வந்து பிரேக் டவுன் பண்ணிருச்சுன்னா டவுன் ட்ரெண்டும், 52,000க்கு மேலே வந்து அபவ் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா ஸோ அங்கே வந்து நம்ம வந்து பையும் லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் மார்னிங் வந்து எப்படி ஓப்பன் ஆயிருச்சுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் லோயர் டைம் எப்படி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திரும்ப கீழே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த கேண்டில் க்ளோஸருக்கு அப்புறம் இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இது கீழே எஸ்எல் வச்சுட்டு நம்ம வந்து தாராளமாக வந்து பை போயிருக்கலாம். ஸோ இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, சரி,
ஓகே, இது வந்து இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் இருந்தது. ஸோ இது வந்து ஏன் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கேண்டில் வந்து இது கீழே வந்து க்ளோசர் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அதனால் வந்து அதை இன்டியூஸ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சுன்னா நான் வந்து சோச்சன் ட்ரா பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம சோச்சன் மார்க் பண்ணிடலாம். 1 மினிட்ல சோச். ஸோ மார்க்கெட் இது கீழே வந்துச்சான்னு பார்த்தோம்னா இது கீழே வரல. மார்க்கெட் கண்டினியூஸாக போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எங்கே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்டியூஸ்மெண்ட், இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் வந்து இது எதுவுமே எடுக்கலை. இங்கே பாருங்கள், இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கலை எதுவுமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இதை ஹெல்ப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எங்கேயுமே வந்து இன்டியூஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எடுக்கலை. ஸோ பாருங்கள், இது ஈக்குவல் லோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஹியர் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த கிரீன் கேண்டில் வந்து இந்த கிரீன் கேண்டில் இது கீழே இருக்கிற வந்து லிக்விடிட்டியை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் மேலே க்ளோசர் கொடுத்ததுனால இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லோ சோச்சை வந்து நம்ம பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து டவுன் ட்ரெண்ட் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் செக் பண்ணிடணும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும், டவுன் ட்ரெண்ட்லேயே கண்டினியூ ஆகணும், ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் வந்து ஸ்வீப் அடிச்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு டிஜிட்டல் பிஓயில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டிஜிட்டல் பிஓ இருக்குது. பட் இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே வந்து லிக்விடிட்டி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கேருந்து இங்கே வரைக்குமே வந்து லிக்விடிட்டி தான் மார்க்கெட்டில். ஸோ நிச்சயமாக இது இவ்வளோ இருக்குதையும் எடுக்காமல் மார்க்கெட் போகலை. ஸோ அதனால தான் வந்து இந்த லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. அதனால தான் இங்கே ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அடுத்து அன்மெடிக்கேட்டட் ஏரியான்னு பார்த்தோம்னா இங்கேருந்து இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. இங்கேருந்து இங்கேயுமே வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இதை எடுக்காமல் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுனாக ஓப்பன் ஆயிடுச்சு, கேப் டவுனாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இங்கேருந்து இங்கே எது அன்மெடிக்கேட்டட் பிஓஐ இருக்கோ ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ சாரி, அன்மெடிக்கேட்டட் ஏரியா. ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா? இல்லை. ஓகே, ஸோ கேண்டில் இதுக்குள்ளே தான் வந்து க்ளோசர் கொடுத்துருக்கு. இந்த ஹையை வந்து எடுக்கலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சான்சஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு விலகலாம். இல்லைன்னா அடுத்து அன்மெடிக்கேட்டட் ஏரியா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கேருந்து இதாகும், பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் பிஓஐ அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர் எல்லாமே மெடிக்கேட் ஆகிருக்கு. இங்கே ஓகே, ஒரு அன்மெடிக்கேட்டட் இருக்குது. இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு இங்கே விலகலாம். ஓகே, ஸோ 2 சார்ஜஸாக இருக்குது. இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இந்த ஏரியாவில் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்ட்ரு ஆகலாம். ஸோ இதுக்கு மேலே க்ளோசர் கொடுத்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இது அன்டில் 1 மினிட் டைம் ஃப்ரேம்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போகிற மாதிரி இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ மார்னிங் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த ஏரியாஸ்ல எல்லாமே வந்து கேண்டில் வந்து கீழே க்ளோசர் கொடுத்துருக்கணும். அதாவது மேலே லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு கேண்டில் க்ளோசர் கொடுத்துருக்கணும். எப்படின்னா, ஸோ இப்படி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது, க்ரீனில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில்
ஸோ இப்படி ஒரு க்ரீனில் வந்து இல்லை ரெட்லேயோ இதுலேயோ ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் வந்து கேண்டில் க்ளோசர் கீழே கொடுத்துருக்கணும். க்ளோசர் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக மீடிகேட் பண்ணியிருக்கணும். எதை இந்த டாப்பில் இருக்க கேண்டில் டச் பண்ணியிருக்கணும். ஓகே, சி ஹியர் இங்கே இந்த மெடிகேஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம தாராளமாக இந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ட்ரு ஆகலாம். ஸோ இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இங்கே. ஓகே, ஸ்வீப் அடித்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக மேலே போயிடுச்சு. ஸோ அரவுண்ட் இங்கேருந்து 23,970லேருந்து 24,400 வரைக்கும் ஒரு சரியான புல் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 15 மினிட்ஸ்லன்னு பார்த்தா வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்ட்ராடேக்கு வந்து ஒன் மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது எப்படி இருக்கு. ஸோ இங்கேருந்து போயிடலாம். ஒரு இன்டிஸ்மெண்ட் ஃபார்ம் இருக்கு. இன்டிஸ்மெண்ட். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துருக்கு. இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் லோ வந்து நம்ம சோச்னு மார்க் பண்ணிக்கலாம். சோச். ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கலை. இந்த ஏரியா தான் வந்து மெடிக்கேட் ஆயிருக்கு. லாஸ்ட் கேண்டில் தான் மெடிக்கேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தலாம். இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் எதையுமே வந்து அங்கே வந்து ஸ்வீப் எடுத்துகிட்டு போகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டியூஸ்மெண்ட்னு பார்த்து எங்கேயுமே எடுத்துகிட்டு மூவ் ஆகலை மார்க்கெட் வந்து. ஸோ லாஸ்ட்டாக வந்து இங்கே தான் வந்து இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹியர் இன்டியூஸ்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட அன்டிசிஷனல் பிஓஐயில் தான் வந்து மார்க்கெட் திரும்பணும். இங்கே இருக்கிற அன்மெடிக்கேட்டட் பிஓஐயில் வந்து பார்த்தோம்னா இது வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ டைரெக்டாக இது வந்து பிரேக் டவுன் ஆகி போயிடுச்சு. ஸோ டிசிஷனல் பிஓஐ ஸோ கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே வரும்னா நம்மளோட அன்டிசிஷனல் பிஓஐ, அதாவது எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு இங்கே வரணும் மார்க்கெட் வந்து. ஸோ இங்கே இருக்கு நம்மளோட சோச் அண்டு. ஓகே, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பிஓஐ இங்கே இருக்கு. ஓகே, இங்கே வரணும். அரௌண்ட் இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னா 24,140லேருந்து 147 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டிஜிட்டல் பிஓஐயில் இங்கே எந்த ரெஸ்பாண்டும் வரல கரெக்டாக. ஸோ லிக்விடிட்டி எல்லாமே வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இங்கே எடுத்துகிட்டு மூவ் ஆயிருக்கு, அதாவது ஆர்டர் ஃப்ளோ படி. பட் நம்மளுக்கு வந்து இன்னும் இங்கே அன்மெடிக்கேட்டட் பிஓஎஸ் இருக்கு. அன்மெடிக்கேட்டட் ஏரியா இம்பேலன்ஸே இருக்கு இங்கே. ஸோ இங்கேருந்து இங்கேயுமே வந்து அன்மெடிக்கேட்டட் ஏரியா இருக்குது. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தது மாதிரி தான். ஸோ இந்த ஏரியாவில் இருந்து இங்கே ரெஸ்பெக்ட் ஆகி கீழே வரணும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மெடிக்கேட் ஆகி வரணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இன்டியூஸ்மெண்ட். ஓகே,
ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட், இந்த இன்டியூஸ்மெண்ட் இல்லை இங்கே வந்து மேலே லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வரணும். ஸோ டார்கெட் 1 அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து இங்கே தான் வந்து பார்த்துக்கலாம் 24,140. ஓகே, பட் ஆனால் வந்து ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது வந்து 15 மினிட்ஸ்லேயே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, 1 மினிட்லேயே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது லெவல் வந்து 24,410க்கு மேலே, சாரி 15க்கு மேலே க்ளோசர் கொடுக்கும்போது ஸோ அது வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது பை சைட்லேயும். ஸோ ஃபினிஃப்டி அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப். மிட் கேப் எக்ஸாக்டாக வந்து நம்ம மார்க் பண்ண மாதிரியே போயிருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தபடி சோச் ரியாக்ட் பண்ணி மேலே போயிருக்கு. அதே மாதிரி 1 மினிட்ல வந்து சோச் பிரேக் டவுன் பண்ணி கீழே விழுந்துருது. 1 மினிட்ல பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ பிரேக் டவுன் கொடுத்ததுக்கப்புறம் இன்டியூஸ்மெண்ட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே வந்து அரவுண்ட் 13,280 வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு மார்னிங் 9:16 கேண்டில் வந்து 15 கேண்டில் வந்து ஸோ ப்ரீவியஸ் டேவோட அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுமே வந்து எக்ஸாக்டாக வந்து டிசல் பிஓவிலே வந்து கண்டினியூ ஆகிருக்கும். இன்டியூஸ்மெண்ட் டிஜிட்டல் பிஓஐ இங்கே டிஜிட்டல் பிஓஐ பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ இது இந்த கிரீன் கேண்டிலுமே இந்த ரெட் கேண்டில் பிளாக் கலர் கேண்டிலோட லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ அதுதான் இன்டியூஸ்மெண்ட். இங்கே டிஜிட்டல் பிஓஐ இங்கே. ஓகே, ஸோ இதையுமே வந்து ரியாக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கு. இது ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ க்ளோசர் கொடுத்துருந்தாலும் இந்த கேண்டிலே வந்து மிங்கிள் பண்ணும்போது இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரோட ஓப்பன் இங்கேயும் அரவுண்ட் 13,200 கிட்டேயும் க்ளோசர் வந்து 13,213 கிட்டேயும் வந்து க்ளோசர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த ரெட் கேண்டில் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா, சரி பிளாக் கலர் கேண்டில் 13,230லேருந்து 13,200 வரைக்கும் ரிஜெக்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ அது எப்படி கேண்டில் க்ளோசர் ஆகும்னா இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் திரும்பியும் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் தான். ரெண்டு கேண்டிலுமே வந்து கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் தான் அகைன். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்வீப் பண்ணி கீழே க்ளோசர் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரெண்டு வந்து இதே மாதிரி தான் கன்டினியூ ஆயிருக்கு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கீழே க்ளோசர் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே இந்த ஏரியாவுக்கு மேலே நம்மளோட சோச் இருக்கு. ஸோ இங்கே நம்மளோட சோச் 1 மினிட் சோச் இருக்கு. அகைன் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணும்போது நான் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே கண்டினியூஸ் மிடிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரெண்டு வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தது. ஸோ மேலேருந்தே வந்து என்ட்ரி தான், பட் நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நான் என்ட்ரி கொடுத்து இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் கொடுத்து டார்கெட் இங்கே வச்சுருந்தேன். எக்ஸாக்டாக வந்து டார்கெட் வந்து முடிஞ்சிருந்தது. நெக்ஸ்ட் ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. அன்டிசிஷனல் பிஓஐ அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் பிஓஐ தான் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பிஓஐன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சாரி இங்கே இந்த ஏரியா பிரேக் டவுன் கொடுத்துருச்சுல, அப்போ இங்கே இருக்கு. ஸோ இங்கே அன்மெடிக்கேட்டட் பிஓ என்ன இருக்குது,
இங்கே கண்டினியூஸாக எல்லா கேண்டிலுமே மெடிகேஷன் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் மெடிகேட் ஆயிருக்கும், இந்த கேண்டிலோட இது மெடிகேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஏரியாவோட இந்த கேண்டில் மெடிகேட் ஆயிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாகவே வந்து மெடிகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அன்மெடிகேட்டட் ஏரியான்னு பார்த்தோம்னா எங்கே இருக்கு? ஸோ ஒரு இம்பேலன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. ஓகே, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த ஏரியாவில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே இம்பேலன்ஸ் தான் இருக்கு. ஓகே, இது எடுக்க நாளைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி 15 மினிட்ஸில் சோச் ஏரியாவை வந்து, அதாவது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டச் ஆயிருக்கு. 15 மினிட்ஸில் ஹியர். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே இம்பேலன்ஸ் எடுக்கிறதுக்காக இங்கே வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அங்கே வந்து நம்ம திரும்ப செல்லுக்கு என்ட்ரி போகலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் திரும்ப செல் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் வந்து இந்த ஏரியாவை, அதாவது 13,197க்கு அப்புறம் க்ளோசர் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் நம்ம வந்து திரும்ப ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா தாராளமாக வந்து பை போகலாம். ஸோ இன்னைக்கோட அனாலிசிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இண்டிசஸோட டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.